ஓம் சிவாய. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி 22 முதல் ஜனவரி 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி கால புருஷனுக்கு 4வது ராசி, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடக ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். பிறகு 12ஆம் இடம் ராசி பாருங்கள், ராசி அடுத்தது 2ஆம் இடம். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 90 விழுக்காடு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் ஒரு 2 நாள் இருக்க போகிறார், 2.25 நாள். மற்றபடி மேஜராக சாதகமான ஒரு நிலையில் இருப்பதால் ராசிநாதன் மிக மிக குரு பார்வையில் இருக்கிறார். உச்ச நிலையில் வேறு இருக்கிறார், 2.25 நாள் ஆட்சி நிலையில் வேறு இருக்க போகிறார். ஸோ இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை சனி பகவானை தவிர மிக சிறப்பாக இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமே. சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல பண வருவாய், பொருள் வருவாய். ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். பண வருவாய், பொருள் வருவாய் கண்டிப்பாக இருக்கும். குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல தான் இருக்கிறார். அப்போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி உங்களுடைய வருமானம் சிறப்பாக இருக்கும். வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். இப்போ 10ல் குரு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்லது தான் பண்ணும். ஏன்னா பார்வை பலம் 10ஆம் இடம் சுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது தான். அதுவும் குரு இருக்கிறார் அப்படின்னும்போது தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும், ரெட்டிப்பு வருமானம் வரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும், ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ல் குரு இருந்தால் பதவி ஆட்டங்காலம். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஒன்றா கிடைக்கலாம், அது கூட சாதகமான ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். ஆனாலும் இளைய சகோதர சகோதரிகளுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அல்லது அவங்க உங்களுக்கு அகென்ஸ்டாக திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பல நிலைகளிலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் வாங்க, பிளாட்டு வாங்க, பிளாட்டு கட்ட, வீடு கட்ட உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க, சாதகமாக்கிக் கொள்வீர்கள். ஒரு சிலர் அதாவது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஒரு சிலருக்கு அமையலாம். 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது என்று சொன்னால் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுகஸ்தானம், உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். ஆரோக்கியமாகவும் சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் கூட உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 6ஆம் இடம் மிக மிக சிறப்பாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம்
ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம். எங்கே ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ கலந்துக்க போகிறீங்க, விளையாட்டு இது போன்ற எதில் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு பந்தயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் சாதிப்பீர்கள், ஜெயிப்பீர்கள்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 8ல் சனி இருக்கிறது, ஒரு அஷ்டமத்து சனியினுடைய நிலை இருக்கிறது. அதை கண்டு பயப்படாதீர்கள். சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் சாஸ்தா. இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி நடக்கும் போதெல்லாம் மனசாட்சியோடு இருந்து எதையும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வந்தால் சனி பகவான் எந்த ஒரு கெடுதலையும் தரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. மற்றபடி சரண்டர் தத்துவம், நம்ம சனி பகவானை வழிபாடு பண்ண ஓரளவுக்கு தலை வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படை பார்க்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒன்று உயர்கல்விக்காக போகிறீங்களா, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, இல்லை சொந்த தொழில் செய்யணும்னு போகிறீங்களா, எதற்கு சென்றாலும் உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி 10ல் குரு இருக்கிறார். தொழில் ரீதியாக கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். தொழிலில் வாங்கி போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடைக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் முதல் 2 நாள் உச்சமடைகிறார், சிறப்பு. அதுக்கு அடுத்த 2 நாள் 12ல் இருக்கிறார். அப்போ ராசிநாதன் 12ல் இருந்தால் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்புறம் ஆட்சி பெறுகிறார். அப்புறம் 2ஆம் இடத்துக்கு சென்று குரு பார்வையில் இருக்கிறார். நல்ல நிலையில் இருப்பதால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு வாரம். நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க. சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஏதாவது குரு பகவானை வணங்குங்க, ராகவேந்தர் அல்லது சாய்ராம் அல்லது குரு தட்சிணாமூர்த்தியை கூட வழிபாடு பண்ணலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நிச்சயமாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கடல் கடந்து போகும் யோகம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அமைப்பு உண்டு. சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக